எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே, உங்களை பார்ப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் கொடுக்கிற மேலான ஆதரவுக்காய் கர்த்தருக்கு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களை பலப்படுத்துகிற அதே கர்த்தர் மற்ற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவராக. தொடர்ந்து எனக்காக ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தாங்குகிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்று பார்ப்போம். அது 2 சாமுவேல் 22:3 சொல்லுகிறது, என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. வல்லடி என்று சொன்னால் வயலன்ஸ், பிரச்சனைகள், போராட்டங்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் கர்த்தரால் மாத்திரம்தான் முடியும். இன்றைக்கெல்லாம் பாருங்கள், நல்ல குடும்ப வாழ்க்கை போயிட்டு கொஞ்சம் திடீர்னு அடி தட்டி பிரச்சனை, பயங்கரமாக போலீஸ் கேஸு, நிம்மதி இல்லாமல் போயிட்டே இருப்பாங்க. எதுக்கெடுத்தாலும் அடி தடி, அன்பாக பேசுனாலும் அடி தடி, சிரித்து பேசுனாலும் அடி தடி, இந்த மாதிரி பயங்கரமான போராட்டம் நிறைந்த சில குடும்பங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் என்ன சொல்லுகிறார்? வல்லடிக்கு என்ன போகிறாரு? வயலன்ஸுக்கெல்லாம் நீங்களாக்கி நம்ம ரட்சிக்கிறவர் அவர் மாத்திரம்தான். சிலர் சொல்லுவாங்க, தேவையில்லாமல் இந்த பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டேன், தேவையில்லாமல் இந்த போராட்டத்தில் போய் மாட்டிக்கிட்டேன், தேவையில்லாமல் இந்த நெருக்கத்தில் போய் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி சிலரெல்லாம் புலம்புவார்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர், ஒரு வேளை நீங்கள் போராட்டத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம், பிரதர் வீட்டில் சமாதானமே இல்லை பிரதர், அப்பா குடிச்சிட்டு வராரு, பிரச்சனையாக மேலே பிரச்சனையாக இருக்குது, என் குடியிலிருந்து விடுதலை ஆகணும், என் பிள்ளை குடிக்கு அடிமையாக இருக்கிறான், என் பிள்ளை போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறான். போதை இன்றைக்கி பார்த்துருக்கேன்னு சொன்னால் உலகத்தில் அதிகமாய் கிடைப்பது, எளிதாய் கிடைப்பது இந்த போதைப் பொருட்களும் போதை மாத்திரைகளும். இளம் வாலிபர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? இந்த போதை உள்ளே போன பிறகு தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் போதையில் என்னென்ன காரியங்கள், தகாத காரியங்கள் செய்ய வேண்டுமோ செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் நம்மை வல்லடிக்கலாம், நீங்கள் ரட்சிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். உலகத்தை சுற்றிலும் 1000 பிரச்சனைகள், 1000 போராட்டங்கள் இருந்தாலும் அவரை நம்பி இருக்கிற உங்களையும் என்னையும் அவர் சமாதானமாய் நடத்த அவர் தீர்மானித்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதம் நமக்கு வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று பார்ப்போம். 2 சாமுவேல் 22:2 சொல்லுகிறது, கர்த்தரின் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். நாம் எப்பொழுது கர்த்தரை கன்மலை, கோட்டை, இரட்சகராய் வைத்துக் கொள்ளுகிறோமோ நாம் இந்த போராட்டங்களுக்கெல்லாம் நாம் விலகி வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தரார். எல்லா வல்லடிக்கும் நீங்களாக்கி வாழ கர்த்தர் கிருபை தரார். எப்பொழுது தருகிறார்? அவர் நமக்கு கோட்டையாய், அரணாய், இரட்சகராய் மாறும் பொழுது நாம் அவரை சார்ந்து கொள்ளுவோம். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அவருடைய கரத்தை பிடித்து நடப்போம். நிச்சயம் கர்த்தர் நம்மை வாழ வைப்பார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லாருடைய பிரச்சனைகள், குடும்பத்தில் மாறி மாறி வருகிற பிரச்சனைகள், சமாதானமின்மைகள், ஆண்டவரே எல்லாவற்றையும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இரத்த காயங்கள், போராட்டங்கள், வெட்டு குத்து என்று பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக வெளிச்சம் இறங்கி வருவதாக, மகிமையான தெய்வ மகிமையான காரியங்களை செய்வீராக. கிருபை சூழ்ந்திருக்கட்டும், தடைகளெல்லாம் நீங்கட்டும், ஆச்சரியமாய் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். வெகு நாள் காத்திருப்பு இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம். அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன், கேட்டுக்கொண்டிருந்தோம், அங்குமிங்குமாய் அலைந்து கொண்டிருந்தோம். ஆனால் சரியாக இடம் அமையவில்லை. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார். இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் 6 மணியிலிருந்து 8:30 மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பிரியமானவர்களே, என் அன்பு ஜனங்களே, நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு ஆளாய் இருந்தால், நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், ஒருவேளை வியாதி இருந்தால், பிரச்சனைகள் இருந்தால், கஷ்டங்கள் இருந்தால், துக்கங்கள் இருந்தால், உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய இந்த யூடியூப் செய்தி மூலமாய் கர்த்தர் அநேக இருதயங்களை அசைத்து கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் இது அருகிலே யாராவது இருப்பீர்கள் என்று சொன்னால், சென்னையில் இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். நான் இந்த வீடியோவில் இதை கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது, அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது. இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும், இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன். நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம், அவரை உயர்த்துவோம், கனப்படுத்துவோம். உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன். God bless you.